கிளிநொச்சியில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கும் தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நிரந்தர பஸ் தரிப்பிடம் இன்மையால் அரசு மற்றும் தனியார் பஸ் ஊழியர்களுக்கு இடையில் நீண்ட காலமாக முருகல் நிலை தொடர்ந்து வருகின்றது. தனியார் பஸ் தரிப்பிடத்தை சுற்றி இலங்கை போக்குவரத்து சபையினரால் நேற்றிரவு முட்கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டமையே முருகல் நிலை ஏற்படுவதற்கான காரணமாகும். இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்திருந்தார். இலங்கை போக்குவரத்து சபையினரும் தனியார் போக்குவரத்து சபையினரும் ஒரு புரிந்துணர்வோடு தங்களது நேர அட்டவணைக்கு ஏற்றால் போல் அந்த தங்களது சேவைகளை வழங்குமாறு பணிப்புரை விடுத்திருக்கின்றேன். அதற்கு இரண்டு பகுதியினரும் தங்களது சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். பிரதான பஸ் நிலையம் ஒன்று கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இல்லாமல் இருக்கின்றது. உருவாகிய பிரச்சனை அல்ல, நீண்ட காலமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை. இதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பிரதான பஸ் தரிப்பு நிலையம், ஒரு தரமான பஸ் தரிப்பு நிலையத்தை நாங்கள் அமைக்க வேண்டும். அதற்கான நிதி தற்பொழுது எனது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் 58 லட்சம் ரூபாய் நிதிகள் இருக்கின்றது. போதாமல் இருக்கும் என்று சொன்னால் அமைச்சரோடாகவும் நிதியை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன்.